என்னங்க நடக்குது இங்கே லைவ் எத்தனை பேர் பார்த்துட்ருக்கீங்க? முத்துக்குமரன் அவ்வளோ சூப்பராக பண்ணிகிட்ருக்காரு. அவர் பண்ண ஒரு கவுண்ட்ரி அப்படி தனியாக கல்வெட்டில் பொறிச்சு வைக்கலாம். முதல்ல சொன்னார் எலுமிச்சம்பழம் கொஞ்சம் நேரத்தில் கீழே விழ போகுது, அப்படி குதித்து தற்கொலை பண்ண போகுது அப்படின்னாரு. அப்புறம் பழம் கீழே விழ போகிறதில்ல, நம்மளோட விளையாட்டு வீரர்கள் தான் கீழே விழ போகிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் போட்டியை சுவாரஸ்யமாக்கிறதுக்கு 2 பேரும் மாறி மாறி கிச்சு கிச்சு முட்டிக்கலாம் அப்படின்னு ஒரு பாயிண்ட் சொன்னார். அப்புறம் வந்துட்டு ஒரு வாட்டி கீழே இறக்கி வச்சுட்டு 2 பேரும் தண்ணி வேணால் குடிச்சிக்கோங்க, ஏன்னா ஒரு சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னார். நான் சொல்கிறது கேட்க நல்லா இருக்காதுங்க, அவர் சொல்கிறத லைவில் கேட்டு பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அவ்வளோ பக்காவாக இருக்குது. ஆனால் அந்த கேர்ள்ஸ் யாருக்குமே அவர் பேசுகிறது பிடிக்கல. அதில் நான் நிறைய வாட்டி பார்த்துட்டேன், கேர்ள்ஸ் எல்லாருமே முத்துக்குமரனை ஈஸியாக அடிப்பாங்க. அது என்ன பழக்கம் அப்படிங்கிறது தெரியல. ஃபன்னுக்குனாலும் ஒரு லிமிட் இருக்குது அடிக்கிறதுக்கு. இப்போ இன்றைக்கி வந்துட்டு கடைசி பார்த்திங்கன்னா ஜாக்லின் வந்து வாய் இருட்டி பொத்துறாங்க. இது ஒன்றுமே இல்லைங்க, இதெல்லாம் ஜாலி தான், எதுவுமே தப்பு கிடையாது. பட் இதே ரிவர்ஸை கேர்ள்ஸை பண்ணார், அவர் இப்படி பண்ணாருன்னா ஐயோ போச்சுன்னு பெரிய பிரளயமாக்கி விட்டு பெரிய பிரச்சனையாக்கி விட்டுருவாங்க. ஆனால் அவர் அழகாக பேசுகிறாரு. எனக்கு ஒரு கொஸ்டின் தாங்க, நான் முத்துக்குமரன் சார் தான் எல்லா கண்டஸ்டன்ஸையும் ஒரே ஒரு கொஸ்டின் கேட்குறேன். நீங்களாம் லவ் கண்டென்ட் பண்ணுறீங்க, நான் ஊடால வந்து யாரையாவது லவ் பண்ணுறேன், நான் முக்கோண காதல் கொதை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் லவ் பண்ணுற ஆள் அவர் லவ் பண்ணுறேங்கிறதும், நீங்கள் லவ் பண்ணுற பையனுக்கு கெடுத்து விடுறதோ ஏதாவது அந்த மாதிரி எதாவது பண்ணுறாரா? எதுவுமே பண்ணுறதில்ல. அவருக்கு இந்த மாதிரி ரன்னிங் கமெண்ட்ரி கொடுக்குற டேலண்ட் இருக்குது, அவர் அதை பண்ணுறாரு. நீங்கள் அவர்கிட்ட இடையில வரீங்க. அவருக்கு தெரிஞ்ச டேலண்ட்டை வச்சு அவர் ஷைன் பண்ண ட்ரை பண்ணுறாரு. நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சதை வச்சு பண்ணுறீங்க. உங்களை அவர் தொந்தரவு பண்ணல இல்லையா? ஸோ அவரையும் நீங்கள் தொந்தரவு பண்ணாதீங்க. இந்த மாதிரி ரன்னிங் கமெண்ட்ரி கொடுக்க இவ்வளோ பெருசாக வேர்ல்டு கப் நடத்துகிறாங்க, அவங்களுக்கு தெரியாமலாம் இருக்குது ரன்னிங் கமெண்ட்ரி கொடுத்தா தான் நல்லா இருக்குங்கிறதுனால தான் ஒரு கமெண்ட்ரி கொடுக்குறாங்க. ஸோ ஒரு விளையாட்டுன்றது அதுக்கு ஒரு கமெண்ட்ரி தேவை. இப்போ வரைக்குமே மஞ்சரி விஷாலும் 1 மணி நேரம் நடந்திருக்காங்க. ஒரு கமெண்ட்ரி இருக்கும்போது கண்டிப்பாக அது நம்மளை டிஸ்ட்ராக்ட் பண்ணும். இந்த வாய் வலிக்கிறது, இது பண்ணுறது, இதெல்லாம் இருக்காமல் இருக்கும். அது அவர் சொல்கிறாரு, கேப்டனாக இருந்தால் வாய் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணுங்கிறதுக்காக தான் வாய்க்கே பயிற்சி கொடுக்குற மாதிரி ஒன்று பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்துட்டு ஜாக்லின் அவர் அடிச்சுன்னா செல்லமாக தான், பட் அடிச்சு இப்படி பிடிக்கிறாங்க. சாச்சனா நல்லா அடிக்கிறாங்க. எனக்கு இந்த சாச்சனா போன பண்ணுற எதுவுமே பிடிக்கலைங்க, ஏன்னே தெரியலை. இந்த மாதிரி பண்ணுறாங்க. உடனே விடுங்க சரணடைஞ்சிட்டேன் அப்படிங்கிறாரு. ஸோ இதே ரிவர்ஸில் அவர் இதே மாதிரி சாச்சனாவை அடித்தா சாச்சனா பொறுப்பாங்களா? அப்புறம் இந்த மாதிரி கேர்ள்ஸ் பண்ணுற கண்டென்ட்டை கேர்ள்ஸ் இப்போ நிறைய பண்ணுறாங்க, மாடலிங் மாதிரி பண்ணுறாங்க, அவங்க ஆடுறாங்க பாடுறாங்க. அவருக்கு இதாங்க தெரியும், அவருக்கு தெரிஞ்சது பேச்சு தாங்க, பேச வச்சு அவர் படிச்சுக்கிறாரு. இதில் உங்களுக்கெல்லாம் எங்கே பிரச்சனைன்னு நான் கேட்குறேன். ஸோ என்ன மாதிரி யாரெல்லாம் நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க. தேங்க்ஸ் ஃபார்